2026 வருஷம் ரிலீஸ் ஆன படங்களே சர்ச்சைக்குரிய சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரந்தர் 2 படத்துல அசத் பாபாவோட துண்டிக்கப்பட்ட தலைய உசேர் பாலாஜி வந்து ஃபுட்பால் மாதிரி விளையாடி இருப்பாரு. துரந்தர் 2 வெளியான ஒரே வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு சீன் வந்து வெப் சீரிஸ்ல ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல கூட பாத்தீங்கன்னா, மனித தலை வந்து அப்படியே காட்டவும் பட்டிருக்காங்க. இதுல ஒண்ணு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓடிடில சென்சார் போர்டு அந்த கத்திரி வேலை செய்யவே இல்லை போல. சரி, அதுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரந்தர்ல வந்து ஒரு தலை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனா இங்க வந்து 2 தலையை காமிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 எபிசோட் கொண்ட இந்த வெப் சீரிஸை வந்து நீங்க 5 மணி நேரத்துல பார்த்து முடிக்கலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதோட கிளைமேக்ஸை முதல்லயே காமிக்கவும் செஞ்சிருப்பாங்க. மணிகண்டன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிறது இந்த வெப் சீரிஸ். இந்த சீரிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முத்து என்கிற காட்டன் பெரிய வீரம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா சரியா கேஸ் எதுவுமே வரலைங்கிறனால ஸ்டேஷனையே இழுத்து மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல முடிவு பண்ணவும் செய்றாங்க. அந்த ஸ்டேஷன்ல தான் பாத்தீங்கன்னா கோடாங்கி வடிவேலு சிங்கமுத்துன்னு சொல்லிட்டு 2 கான்ஸ்டபிள் இருக்கும் செய்றாங்க. எஸ்ஐயா முத்துக்குமார் இருக்கிறார். அக்கம் பக்கம் சும்மாவாச்சு காசு கொடுத்தாவது கேஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸ்டேஷன் நம்ம வந்து மூட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வடிவேலும் முத்துக்குமாரும் நினைக்கவும் செய்றாங்க. சரியா அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு மலையடிவாரத்துல இருந்து ஒரு தலை மட்டும் கிடைக்கவும் செய்யுது. அங்க வந்து தலை மட்டும் தான் கிடைக்குதே தவிர அந்த உடலோட மிச்ச பகுதி வந்து காணாம போயிருச்சு. இந்த போலீஸ் வந்து முழு காடுமே தேடவும் செய்றாங்க. ஆனா வந்து உடல் வந்து எங்கேயுமே கிடைக்கவும் செய்யல. ரத்தத்துல ஒரு துளி கூட எங்குமே இல்ல. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கடிதமும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து இந்த தலைய அடக்கம் செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த கட்டுக்கிட்டா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி எழுதவும் செஞ்சிருக்கு. அதுக்கான பணமும் அந்த கடிதத்து கூடயே சேர்த்து வைக்கவும் பட்டிருக்கு. அது வந்து விஜய் சேதுபதியோட தல தான். அவர் பேர் தான் முத்து. அவர் யாரு? அவர் யார் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரணை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில தெரிய வர விஷயங்கள் தான் இந்த முத்து என்கிற காட்டான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஒவ்வொரு போலீஸுமே பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன முத்துவ வந்து அவரோட கடந்த காலத்த வந்து ஆராயவும் ஆரம்பிக்கிறன்னு செய்றாங்க. அப்ப வெளிச்சத்துக்கு வர்றது தான் 10 பேர். அது வந்து 10 விதமான கதைகள வந்து நமக்கு சொல்லவும் செய்றாங்க. இந்த சீரிஸோட மிகப்பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? மெகா சீரியல் மாரி இழுத்தடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு. 10 எபிசோடு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஹாட்ஸ்டார்ல சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியல. தேவையே இல்லாம நெறைய சீன்ஸ் வந்து நீட்டி வந்து கொண்டு போய்க்கிட்டே இருக்காங்க. முத்துங்கிற கேரக்டர் யாருங்கிற கேள்விக்கு வந்து கடைசி எபிசோட் வரைக்குமே போய்க்கிட்டே இருக்கும் செய்யுது. ஆனாலுமே இந்த வெப் சீரிஸ பொறுத்த வரைக்கும் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற மாரி சொல்லவே முடியாது. ஒவ்வொரு எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஸ்டோரிய வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல முதல் 8 எபிசோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என்டர்டெயின்மென்ட் காமெடி ஸ்டைல்ல தான் போய்க்கிட்டே இருக்கு. ஆனா கடைசி 2 எபிசோட்ல தான் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன், வயலன்ஸ், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. வெப் சீரிஸ்ல மிலிந்த் சோமன்னு நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி கூட. இந்த ஷோல வந்து அவர் நடிச்ச பிறகுதான் பார்த்தீங்கன்னா, அந்த லைட் காமெடில இருந்து அப்படியே மாறி ஒரு டார்க் கிரைம் த்ரில்லரா மாறவும் செஞ்சிருது. முத்துவோட வாழ்க்கைய ஒவ்வொரு பக்கமா பிரிச்சு காட்டுறதுலயே வந்து ஸ்கிரீன் பிளேய கொண்டு போயிருக்காங்க. முதல் 5 எபிசோடு வரைக்குமே பாத்தீங்கன்னா, முத்து யார் அப்படிங்கிற மர்மத்த வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வர எபிசோட்ல தான் பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் பிளே அப்படியே மாறி கேங்ஸ்டர் பாணிக்கு போகவும் செய்யுது. அது வரைக்கும் நல்லதானப்ப போயிட்டுச்சு. திடீர்னு மாறுனுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தோணவும் செய்யும். சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாரி இல்லாம, முத்துவ பத்தி ஒரு டாக்குமெண்டரி சீன் மாரி எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுல எடிட்டிங் இன்னும் கொஞ்சமே வேலை பார்த்துருக்கலாம் போல தெரியுது. 10 எபிசோடுக்கு இந்த வெப் சீரிஸ வந்து 8 எபிசோடுக்குள்ளேயே முடிச்சிருந்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கவும் செஞ்சிருக்கும். என்னதான் மணிகண்டனோட முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது சின்ன சர்க்கிள் மாரி தான் தெரியவும் செய்யுது. இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ வந்து குடும்பத்தோட நம்ம பார்க்கவும் செய்யலாம். இந்த வெப் சீரிஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓடிடில ரிலீஸ் ஆகவும் செஞ்சிருக்கு.